friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செம்ம டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வைஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, வீட்டில் லஞ்சுக்கு செஞ்சாலும் சரி, செஞ்சதுமே காலியாகிடும். இந்த டிஃப்ரெண்ட்டான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த ரெசிபியை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை கழுவுறதுக்காக அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அடுத்து ஒரு மிக்சி கப்பில் 1.5 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 8 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் ஒரு 3 தக்காளி வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்காக 2 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் அப்படியே பொரிய விட்டுடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி இல்லை அப்படின்னா அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலை மட்டுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியையும் இந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. அடுத்து இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் நார்மல் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட கொத்தமல்லி, தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்க விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு வதங்க விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, தக்காளியோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இப்போது இதில் வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துப்போம். ஆனால் நான் எடுத்துக்கிற பாஸ்மதி அரிசிக்கு 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குது. அதனால் 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அண்டு வீட்டில் வடிக்கிற சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு டேஸ்ட் கம்மியாக இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்து உப்பு டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி குக்கரை மூடிட்டு தண்ணி சூடாகி கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சூடாகி ஒரு கொதி வந்ததும் தண்ணியை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது. அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ரைஸுமே தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டிலாக அந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாதீங்க, அப்புறம் அரிசி உடஞ்சி போயிடும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு வேக வைங்க. ரைஸ் கரெக்டாக குக் ஆகி வரும், அடி பிடிக்காது, குழையாமல் நல்லா உதிரியாக குக் ஆகி வரும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
ரைஸ் வந்து குழஞ்சிடாமல் நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக குக் ஆகியிருக்கும். இந்த தக்காளி சாதம் செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. அண்ட் டேஸ்ட் வைஸ் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. ரைஸோடைய சூடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உடையாமல் முழுசாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செம்ம டேஸ்டியான தக்காளி சாதம் ப்ரெஷர் குக்கரில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைட்டா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் இந்த ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அப்படி இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.